ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். எங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர், இந்த பகுதியின் மூத்த தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர் நம்பிக்கை பெற்ற அமைச்சர் அவர்கள் இங்க வந்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வெற்றி வேட்பாளரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பிரச்சாரத்தை எழுச்சியோடு நடத்துவதற்கு தலைவர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். மீண்டும் உங்களை வெற்றி பெற்ற பிறகு சந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னதுதான், 3.5 ஆண்டுகளாக இந்தியாவில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், கொடுக்காத வாக்குறுதிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார். அதில் ஏராளமான திட்டங்கள் அடங்கும். ஆகவே இன்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் எந்த இடத்தில் நின்றாலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் திட்டங்களும், அந்த திட்டங்களை சரியாக அமல்படுத்தி இருப்பதும் தான் இதற்கெல்லாம் காரணம். ஒரு காலத்திலே திட்டத்தை அறிவிப்பார்கள், நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். ஆனால் இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக அதை என்ன நடக்கிறது என்பதை கண்டறிந்து அதை நடைமுறைப்படுத்துவதில் மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் அதை சரியாக செய்து கொண்டிருப்பதால் மக்களிடம் நலத்திட்டங்கள், நல்ல திட்டங்கள் சென்றடைந்து கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில தான் தொடர் வெற்றிகளை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும், இந்தியா கூட்டணிக்கும் அளித்து வருகிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு முறை சொல்லுவதெல்லாம், இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் வாக்களிப்பதை தவிர்க்க மாட்டார்கள். முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் சில கட்சிகள் மக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார்கள். யாரும் அப்படி அடைத்து வைக்க முடியாது. ஏற்கனவே கேள்விகளை கேட்டீர்கள். நம்முடைய மக்களை நாமே குறைத்து மதிப்பிடுவதும் அவர்களை கொச்சைப்படுத்துவதும் எதிர்கட்சிகள் தவிர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆகவே மீண்டும் ஒரு முறை 3.5 ஆண்டுகள் நடந்த நல்லாட்சிக்கு மீண்டும் ஒரு நற்சான்றிதழை கொடுக்கும் விதமாக இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது. இதுல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த காலங்களில் இல்லாதை விட வெற்றி பெறுவார் நம்முடைய வெற்றி வேட்பாளர். எல்லாத்தையும் கேட்ட கேள்விலாம் சொல்லிட்டேன் சார். இது இருங்க, ஏன்னா நீங்க ஒரு நல்லதை பேசுவீங்கன்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சீமான் யாரை கடித்து குதறவில்லை. என்ன அவர் அடுத்தது மகாத்மா காந்தியை தான் தொடல, அதையும் தொடுவார் இன்னும் கொஞ்ச நாள்ல. என்னன்னா, அவருக்கு சொல்லி கொடுக்குறவங்க நாக்பூர்ல இருக்காங்க. நாக்பூர்ல இருந்து என்னென்ன வருதோ அதை சொல்லுவார். அவங்களால சொல்ல முடியாத தயக்கப்பட்டதெல்லாம் இவர் சொல்றாரு. நாங்க அதெல்லாம் சொல்லுங்க, மக்கள்கிட்ட நாங்க சந்திக்க போறோம். மக்கள் முடிவு பண்ணுவாங்க, ஏ டீமா பி டீமா. அப்படிலாம் சொல்லுங்க. நான் இங்க பாருங்களேன், தெளிவுபடுத்துறேன் பாருங்க. திருப்பி தவறா தன்னுடைய டிஆர்பி ஏறுறதுக்காக, வசதிக்காக சில பேர் என்ன வேணாலும் போடுறாங்க. தலைவர் வாழப்பாடியோடு 86வது பிறந்தநாள் விழாவில் கூட்டத்தை கலந்துட்டோம். அப்ப என்ன கேட்டாங்க, தொடர் நாளைக்கு பரந்தூர் போறாரு விஜய்னாங்க. நல்லா போகட்டாங்க. அங்க போய் ஒன்னையும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறது போல மக்கள் ஒரு மனநிலையில இருக்காங்க. நான் தொகுதியை சார்ந்தவன், என்னுடைய மண், மாண்பு முதலமைச்சருடைய கோரிக்கை வச்சிருக்கேன். அவர்கள் சங்கடப்படாமல், அவர்கள் எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாக்காமல் அந்த பணியை செய்யணும். செவி கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா. அடுத்தது தொடர்ந்து திமுகவை தாக்கிட்டு வராருன்னாங்க. அப்ப என்ன சொன்னா, திமுக இந்தியா கூட்டணி எந்தெந்த கொள்கையை பேசுதோ அந்த கொள்கையை அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது விக்கிரவாண்டியில பேசினார். நாங்க பெரியாரை பத்தி பேசுறோம், அவர் பெரியாரை பத்தி பேசினார். நாங்க பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசுறோம், காமராஜரை பத்தி பேசுறார். நாங்க அம்பேத்கரை பத்தி பேசுறோம், அவர் புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேசுறார். அப்ப நாங்க கொள்கை, எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பணிகள் எல்லாத்தையும் நாங்க செய்யறத அவர் செய்யும் போது எங்களை எதுக்கு திட்டணும்? அவரு திமுக திட்டம், அவர் இருக்க வேண்டிய இடம் எது இதானே அப்படின்னு சொன்னோம். ஒத்தை கருத்து உள்ளவங்க ஒரு இடத்துல இருக்கணும். நான் சொல்றேன் இருங்க. அடுத்தது என்ன கேட்டாங்க, உங்க அகில இந்திய தலைமை எதனா முடிவு பண்ணியிருக்கான்? அதெல்லாம் முடிவு பண்ணலன்னு.
அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அவரை கூட்டணியில் வருவதும் அவரை கூட்டணியில் சேர்ப்பதும் இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் முடிவு செய்யணும்னு சொன்னேன். இதை விட என்ன கிளாரிட்டியோட சொல்ல முடியும்? நீங்க கூப்பிடுறீங்கன்னா நான் தனியா அப்படி கூட முடியும்? ஏங்க அப்படின்னா பெரியாரை பத்தி பேசுவாரு, இருங்க, பெரியாரை பத்தி பேசுவாரு, அம்பேத்கரை பத்தி பேசுவாரு, அப்புறம் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசுவார். அப்படின்னா நாங்க தானே அதோட சித்தாந்தமே. பெரியார் எங்க இருக்காரு? காமராஜர் எங்க இருக்காரு? அம்பேத்கர் எங்க இருக்காரு? ஏங்க அவரை பத்தி இவ்வளவு காலமா பேசிட்டு இருக்கிறது யாரு? நீங்க திடீர்னு வந்து அவரை பத்தி பேசிட்டு அவரை பத்தி பேசிட்டே இருக்கிற கட்சிகள்லாம் குறை சொல்லக்கூடாதுன்னு தான். நன்றி நன்றி நன்றி.